தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பரிசுத்த ஆராதனைக்கு தேவ ஜனங்களாய் உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். சபை கூடி வருதலை ஆண்டவர் விரும்புகிறார். நாம் எங்கிருந்தாலும் ஆண்டவரை தொழுது கொள்ள ஆண்டவர் கிருபைகளை தருகிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோக தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லுகிறோம். இந்த ஆராதனை உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். பாவில் உள்ளவர்கள் உம்முடைய சித்தத்தை செய்வார்கள் என்ற வார்த்தையின்படி உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு நீ தந்த இந்த பரிசுத்த ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, துதியுங்கள் என்ற ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து உண்டானது போது பரலோகத்தில் இடிவில் முழக்கம் போல ஒரு சத்தம், பெருவெள்ள இரைச்சல் போல ஒரு சத்தம். ஆண்டவரே, அந்த அல்லேலூயா என்ற பாடல் ஒலித்ததப்பா. அப்படியா என் வாயிலிருந்து, எங்கள் வாயிலிருந்து உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபைகளை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சோதரன் சந்தோஷமா இருந்தா வேதம் சொல்லுது, சங்கீதம் பாடணும்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம் என்ற பாடலை நாம் எல்லாரும் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். வந்தாரே, தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. வந்தாரே, தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. என்னை வாழ வைக்கும் தெய்வந்தானே இயேசு, என்னை வழி நடத்தும் தெய்வந்தானே இயேசு. என்னை வாழ வைக்கும் தெய்வந்தானே இயேசு, என்னை வழி நடத்தும் தெய்வந்தானே இயேசு. நம்ம ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். கலக்கமில்லை, எனக்கு கவலை இல்லை, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். கலக்கமில்லை, எனக்கு கவலை இல்லை, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். பசும்புல் மேய்ச்சலிலே நடத்துவா, நான் பசியார உணவு ஊட்டி மகிழுவா. என்னை பசும்புல் மேய்ச்சலிலே நடத்துவா, நான் பசியார உணவு ஊட்டி மகிழுவா. ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். வென்றாரே, சாத்தானை வென்றாரே, வல்லமைகள் அனைத்தையும் உரிந்தாரே. வென்றாரே, சாத்தானை வென்றாரே, வல்லமைகள் அனைத்தையும் உரிந்தாரே. அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே. என் இயேசு நாம சொல்லி சொல்லி முறியடிப்பேன். சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே. என் இயேசு நாம சொல்லி சொல்லி முறியடிப்பேன். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். நம்ம ராஜாதி ராஜாவை நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். கரங்களிலே என்னை பொறித்து உள்ளார், கண்முன்னே தினம் என்னை நிறுத்தி உள்ளார். கரங்களிலே என்னை பொறித்து உள்ளார், கண்முன்னே தினம் என்னை நிறுத்தி உள்ளார். ஏற்ற காலத்திலே உயர்த்துவார், அவர் கரங்களுக்குள் அடங்கி நானும் காத்திருப்பேன். ஏற்ற காலத்திலே உயர்த்துவார்,
அவர் கரங்களுக்குள் அடங்கி நானும் காத்திருப்பேன். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறீர். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அலங்கார வாசலிலே அலங்கோலமுடவன் அன்று நடந்தானே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே அலங்கோலமுடவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்குள் சென்றவன் கரம் பிடித்து தூக்கி விட்டி. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்குள் சென்றவன் கரம் பிடித்து தூக்கி விட்டி. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் ராஜாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் ராஜாவுக்கு. உணவு தந்தி நன்றி ஐயா, உணவு தந்தி நன்றி ஐயா. நல்ல உடையும் தந்தி நன்றி ஐயா, உடையும் தந்தி நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் ராஜாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் ராஜாவுக்கு. சுகந்தந்தீரே நன்றி ஐயா, சுகந்தந்தீரே நன்றி ஐயா. பலன் தந்தீரே நன்றி ஐயா, பலன் தந்தீரே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் ராஜாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் ராஜாவுக்கு. அன்பு கூர்ந்தி நன்றி ஐயா, அன்பு கூர்ந்தி நன்றி ஐயா. அரவணைத்தி நன்றி ஐயா, அரவணைத்தி நன்றி ஐயா.
ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் ராஜாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் ராஜாவுக்கு. கூட வைத்தீ நன்றி ஐயா, கூட வைத்தீ நன்றி ஐயா, பாட வைத்தீ நன்றி ஐயா, பாட வைத்தீ நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் ராஜாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் ராஜாவுக்கு. வல்லமையின் ஆவியானவர் எனக்குள் வந்துவிட்ட காரணத்தினா, பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. வல்லமையின் ஆவியானவர் எனக்குள் வந்துவிட்ட காரணத்தினா, பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. பவராவி எனக்குள்ளே, அந்த பயாவி அணுகுவதில்லை. பவராவி எனக்குள்ளே, அந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே, நான் அகற்றிவிட்டேன் கசப்புக்களை. அன்பினாவி எனக்குள்ளே, நான் அகற்றிவிட்டேன் கசப்புக்களை. வல்லமையின் ஆவியானவர் எனக்குள் வந்துவிட்ட காரணத்தினா, பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன்னா. இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன்னா. வல்லமையின் ஆவியானவர் எனக்குள் வந்துவிட்ட காரணத்தினா, பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெரு தெருவாய் மனம் வீசுவே. கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெரு தெருவாய் மனம் வீசுவே. மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வளிக்கும் வாசனையானே. மீட்பு பெறும் அனைவருக்கும் நான் வாழ்வளிக்கும் வாசனையானே. அக்கினிக்குள்ளே இறங்கி வந்த ஆண்டவர் இயேசு ஆண்டவர். ஆராதிப்பேன் உம்மை நான் ஆராதிப்பேன். அக்கினிக்குள்ளே இறங்கி வந்த ஆண்டவர் இயேசு ஆண்டவர். ஆராதிப்பேன் உம்மை நான் ஆராதிப்பேன். ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பேன். ஆடி பாடி ஆராதிப்பேன். ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பேன். ஆடி பாடி ஆராதிப்பேன். அனைத்தையும் செய்பவரே ஆராதிப்பேன். அதிசயமானவரே ஆராதிப்பேன். அனைத்தையும் செய்பவரே ஆராதிப்பேன். அதிசயமானவரே ஆராதிப்பேன். அக்கினிக்குள்ளே இறங்கி வந்த ஆண்டவர் இயேசு ஆண்டவர். ஆராதிப்பேன் உம்மை நான் ஆராதிப்பேன். அக்கினிக்குள்ளே இறங்கி வந்த ஆண்டவர் இயேசு ஆண்டவர். ஆராதிப்பேன் உம்மை நான் ஆராதிப்பேன். முழு மனதோடு ஆராதிப்பேன். முழங்கால் படியிட்டு ஆராதிப்பேன்.
முழு மனதோடு ஆராதிப்பே, முழங்கால் படியிட்டு ஆராதிப்பே, சமாதானம் தந்தவரே ஆராதிப்பே, யெகோவா ஷாலோம் ஆராதிப்பே, சமாதானம் தந்தவரே ஆராதிப்பே, யெகோவா ஷாலோம் ஆராதிப்பே. அக்கினிக்குள்ளே இறங்கி வந்த ஆண்டவர் இயேசு ஆண்டவர், ஆராதிப்பேன் உம்மை நான் ஆராதிப்பேன். அனைத்தையும் தந்தவரே ஆராதிப்பே, அப்பா பிதாவே ஆராதிப்பே, அனைத்தையும் தந்தவரே ஆராதிப்பே, அப்பா பிதாவே ஆராதிப்பே. உயிருள்ள நாளெல்லாம் ஆராதிப்பே, உம்மை மட்டும் ஆராதிப்பே, உயிருள்ள நாளெல்லாம் ஆராதிப்பே, உம்மை மட்டும் ஆராதிப்பே. அக்கினிக்குள்ளே இறங்கி வந்த ஆண்டவர் இயேசு ஆண்டவர், ஆராதிப்பேன் உம்மை நான் ஆராதிப்பேன். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர், உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோ துதிக்கிறோ துதிக்கிறோ, அல்லேலூயா, துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே, உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ, துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. துதியும் கணமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோ, துதியும் கணமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோ. துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ, அல்லேலூயா, துதிக்கிறோ துதிக்கிறோ, ஒன்றாக கூடி துதிக்கிறோ. அல்லேலூயா, ஆராதனை, அல்லேலூயா, ஆராதனை, அல்லேலூயா, ஆராதனை, அல்லேலூயா, ஆராதனை. ஏக்கமெல்லாம் நீங்க தானப்பா, எண்ணமெல்லாம் நீங்க தானப்பா, எங்க ஏக்கமெல்லாம் நீங்க தானப்பா, எண்ணமெல்லாம் நீங்க தானப்பா, பார்வையெல்லாம் நீங்க தானப்பா, என் பாடல் எல்லாம் நீங்க தானப்பா, பார்வையெல்லாம் நீங்க தானப்பா, பாடல் எல்லாம் நீங்க தானப்பா, என் நேசமெல்லாம் நீங்க தானப்பா, நெஞ்சுக்குள்ளே நீங்க தானப்பா, நேசமெல்லாம் நீங்க தானப்பா, நெஞ்சுக்குள்ளே நீங்க தானப்பா, என் ஏக்கமெல்லாம் நீங்க தானப்பா, எண்ணமெல்லாம் நீங்க தானப்பா, என் ஏக்கமெல்லாம் நீங்க தானப்பா, எண்ணமெல்லாம் நீங்க தானப்பா. அல்லேலூயா, ஆராதனை, அல்லேலூயா, ஆராதனை. ஒற்றுமையா உங்க வல்லமையை, ஒற்றுமையா உங்க வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன் நான், தாகத்தோடு. ஓ, மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே, மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே,
மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஒற்றுமையாவுங்க வல்லமையை, ஒற்றுமையாவுங்க வல்லமையை. தாகத்தோடு காத்திருக்கிறேன் நான், தாகத்தோடு காத்திருக்கிறேன். அன்பே உமக்கு ஆராதனை, அழகே உமக்கு ஆராதனை. அன்பே உமக்கு ஆராதனை, அழகே உமக்கு ஆராதனை. வாசனை வீசி வருபவரே, வல்லமை தினமும் தருபவரே. வாசனை வீசி வருபவரே, வல்லமை தினமும் தருபவரே. நீதானே என் நேசர், எல்லோரிலும் சிறந்தவர். நீதானே என் நேசர், எல்லோரிலும் சிறந்தவர். கர்த்தாவே என் பலனே, கர்த்தாவே என் அழகே. கர்த்தாவே என் பலனே, கர்த்தாவே என் அழகே. காதார கேட்டேன், கண்ணார கண்டேன், கைகோர்த்து நடப்பேன், கவலையை மறப்பேன். காதார கேட்டேன், கண்ணார கண்டேன், கைகோர்த்து நடப்பேன், கவலையை மறப்பேன். மாரிக்காலம் சென்றதையா, மலைகள் எல்லாம் ஓய்ந்ததையா. மாரிக்காலம் சென்றதையா, மலைகள் எல்லாம் ஓய்ந்ததையா. அத்திமரம் காய் காய்க்கும், அழகழகாய் கனி கொடுக்கும். அத்திமரம் காய் காய்க்கும், அழகழகாய் கனி கொடுக்கும். கர்த்தாவே என் பலனே, கர்த்தாவே என் அழகே. கர்த்தாவே என் பலனே, கர்த்தாவே என் அழகே. காதார கேட்டேன், கண்ணார கண்டேன், கைகோர்த்து நடப்பேன், கவலையை மறப்பேன். காதார கேட்டேன், கண்ணார கண்டேன், கைகோர்த்து நடப்பேன், கவலையை மறப்பேன். கண்மலை வெடிப்பில் தங்குகிறேன், கர்த்தாவும்மை காண்கின்றே. பாடோமா? கண்மலை வெடிப்பில் தங்குகிறேன், கர்த்தாவும்மை காண்கின்றே. காண்பிக்கிறே முகரூபம், கர்த்தாவே பாருமையா. காண்பிக்கிறேன் முகரூபம், கர்த்தாவே பாருமையா. கர்த்தாவே என் பலனே, கர்த்தாவே என் அழகே. கர்த்தாவே என் பலனே, கர்த்தாவே என் அழகே. காதார கேட்டேன், கண்ணார கண்டேன், கைகோர்த்து நடப்பேன், கவலையை மறப்பேன். காதார கேட்டேன், கண்ணார கண்டேன், கைகோர்த்து நடப்பேன், கவலையை மறப்பேன். காதார கேட்டேன், கண்ணார கண்டேன், கைகோர்த்து நடப்பேன், கவலையை மறப்பேன். அன்போடு என்னை அழைத்தவரே, ஆசையோடு அழைப்பவரே. அன்போடு என்னை அழைத்தவரே, ஆசையோடு அணைப்பவரே. அகமகிழ்வும் அக்களிப்பும் அனுதினமும் தருபவரே. அகமகிழ்வும் அக்களிப்பும் அனுதினமும் தருபவரே. கர்த்தாவே என் பலனே, கர்த்தாவே என் அழகே. கர்த்தாவே என் பலனே, கர்த்தாவே
அழகே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீரின்றி வாழ்வேது ஏசையா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும், உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது ஏசையா, உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கே ஆராதனை, உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை, உயிருள்ள நாளெல்லாம். எல்லாமே எனக்கு நீங்கதான், எல்லாமே எனக்கு நீங்கதான், எல்லாமே எனக்கு நீங்கதான், எல்லாமே எனக்கு நீங்கதான். என் தாயும் நீங்கதான், என் தந்தையும் நீங்கதான், என் தாயும் நீங்கதான், தந்தையும் நீங்கதான், உறவே நீங்கதான், உயிரே நீங்கதான், என் உறவே நீங்கதான், என் உயிரே நீங்கதான். ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடத்துல கர்த்தரை உயர்த்தி ஆராதிங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் அழகும் நீங்கதான், என் ஆசையும் நீங்கதான், என் அழகும் நீங்கதான், என் ஆசையும் நீங்கதான், என் பார்வையும் நீங்கதான், என் பாடலும் நீங்கதான், என் பார்வையும் நீங்கதான், என் பாடலும் நீங்கதான். உம் கண்ணுக்குள்ளே என்னை வைத்தீரே, கண் மூடாமல் என்னை காத்தீரே. உம் கண்ணுக்குள்ளே என்னை வைத்தீரே, கண் மூடாமல் என்னை காத்தீரே. கண்மலையானீரே, என் கோட்டையும் ஆனீரே, கண்மலையானீரே, என் கோட்டையும் ஆனீரே.
மறைவிடமானவரே, என் உறைவிடமானவரே, என் மறைவிடமானவரே, என் உறைவிடமானவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க மகிமைனால மூடுங்கப்பா. உரபல்மா அல்லேலூயா. ஒப்பற்ற செல்வமே உம்மோடு இணைகிறே, என் ஆசை நாயகா உம்மருகில் ஆனந்தம், என் ஆசை நாயகா உம்மருகில் ஆனந்தம். எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை வைத்தீரே, உம் அன்புக்கு ஏனோ இல்லை இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஆண்டவரே, எங்கிருந்தாலும் உம்மை துதித்து ஆராதிக்க கர்த்தர் கொடுக்கிற ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். பயத்தோடு பக்தியோடு பிரியத்தோடும் எப்பொழுதும் உம்மை தொழுது உள்ள எனக்கு எங்களுக்கு கிருபைகளை தருகிறீரே. ஆண்டவரே, உம்முடைய கிருபை நாள் ஒவ்வொருவரையும் காத்து கொள்ளுங்கப்பா. இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிற ஒவ்வொருவருக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறேன். ஒவ்வொருவரையும் நினைவு கூறுங்கப்பா. நோவாவை நினைத்து காற்றை வீச பண்ணினீரே, லேயாளை நினைத்து கற்பத்தை திறந்தீரே, ஆபிரகாமை நினைத்து ஆண்டவர் விடுதலையாக்கினீரே லோத்துவை. கர்த்தாவே, எங்களை நினைத்தரலும் அப்பா. எளிமையும் சிறுமையுமான எங்களை நினைத்தரலும், நினைத்தரலும் ஆண்டவரே. தேவ ஜனங்களை நினைத்தரலும். அவர்களோடு முற்பிதாக்களோடு செய்த உடன்படிக்கையை நினைத்து விடுதலையாக்க இறங்கினீரே ஆண்டவரே. ஜனங்களை விடுதலையாக்கும், மகிழ்ச்சியாக்கும் உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவ ஜனங்கள், உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். நீங்கள் எங்கிருந்தாலும் கர்த்தரை துதித்து தொழுது கொள்ள கர்த்தர் உங்களுக்கு கிருபைகளை செய்கிறார். நீங்கள் எந்த சபையில் ஆண்டவர் உங்களை நாட்டி இருக்கிறாரோ அந்த சபையில் தொடர்ந்து ஆராதனை பங்கெடுத்து அந்த சபை போதகரோடு சேர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுங்கள். ஆராதனைக்கு நேரடியாய் சபைக்கு வர முடியாத மக்கள் இந்த ஆராதனை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு தேவனை மைமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய வார்த்தையை நேரடியாக நாம் தியானிக்க போகிறோம். நம் கையில் வைத்திருக்கிற இந்த வேதத்தை குறித்து நாம் கொஞ்சம் அறிந்திருக்கிறோம். வேதத்தை கொடுத்தவரையும் கொஞ்சம் அறிந்திருக்கிறோம். இன்னும் அதிகமாய் வேதத்தை கொடுத்த தேவாதி தேவனையும் அறிந்து கொள்ள கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் கிருபைகளை தருவாராக. சங்கீதங்களின் புத்தகம் 119வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தல். வேதத்தின்
மேன்மை என்ற தலைப்பில் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொடுக்க நடத்தப்பட்டிருக்கிறேன். இந்த வேத வசனத்தை ஒரு பரிசுத்தவான் இப்படி சொல்லுகிறார்: உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்கள் திறந்தருளும் ஆண்டவரே. பிள்ளையாம் சொல்லுகிறான், கண்கள் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதாவது என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். வெளியான கண்களை மட்டுமல்ல, உள்ளான கண்களை ஆண்டவர் திறக்க வேண்டும். என்னாகமம் 24:2 நாம் வாசிக்கும் போது, தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்கியிருக்கிறதை பார்த்தான். தேவ ஆவியானவர் அவன் மேல் வந்தது. அப்பொழுது அவன் தன் வாக்கியங்களை எடுத்துரைத்து, ஆமென், கண் திறக்கப்பட்டவன். ஸ்தோத்திரம் சொல்றான். கண்ணு திறக்கப்பட்டுருச்சு. கண்ணு திறக்கப்பட்ட உடனே சபையின் மேன்மையை பார்க்கிறான். சபைக்கு வைத்திருக்கிற மேன்மைகளை பார்க்கிறான். தேவனுடைய பிள்ளைகள், வேதத்துள்ள அதிசயங்களை எல்லாம் பார்க்க கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் கிருபையை தருவாராக. நம் கையில் வைத்திருக்கிற இந்த வேத புத்தகத்தை கர்த்தரே தேவ மனிதர்கள் வழியாக ஆண்டவர் எழுதி கொடுத்தார். மோசைக்கு ஆண்டவர் 10 கற்பனைகளை தன் கையினாலே எழுதி கொடுத்ததாய் வேதம் சொல்லுகிறது. மற்ற எல்லா சட்ட திட்டங்களையும் ஆராதனை முறைகளையும் ஆண்டவர் மோசையை வச்சு ஆண்டவர் எழுதி கொடுக்க ஆண்டவர் கிருபை செய்தார். இந்த ஓசியா 8வது அதிகாரம் 12வது வசனம் சொல்கிறது, என் வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கையில் வைத்திருக்கிற இந்த வேதத்தை நேசிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. வேதம் சொல்கிறது, உமது வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. தேவனுடைய பிள்ளைகள், இயேசுவை நேசிக்கிறோம், சபையை நேசிக்கிறோம், ஊழியங்களை நேசிக்கிறோம். ஆனால் நாம் கையில் வைத்திருக்கிற இந்த வேதத்தை நேசிக்க வேண்டும். யாக்கோபு பெண்களுக்காய் வைக்கப்பட்ட அந்த நேசம் 7 வருடங்கள் 7 நிமிடங்கள் போல் கடந்து போனது. ஆனால் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அந்த நேசம், வேதத்தின் மேல் வைத்திருக்கிற நேசம் ஒரு அழியாத நேசமாய் இருப்பதாக. இந்த வேதத்தை நாம் நேசிப்போம் என்று சொன்னால் இதை தொடர்ந்தேச்சியாய் வாசிப்போம். சபையில் உள்ள மக்களுக்கு இந்த 5 காரியங்களை பலமுறை நான் ஆண்டவருடைய சன்னிதானத்திலிருந்து தியானித்து கற்றுக் கொடுத்திருக்கிறேன். வேதத்தை வாசிக்க வேண்டும். பரிசுத்த லூக்கா எழுதிய சுவிசேஷம் 4வது அதிகாரம் 16வது வசனம், இயேசு நாசரேத்தூரிலே வாழ்ந்தார். 16வது வசனம், தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அவர்தான் இந்த பூமியிலே தேவ மனிதர்களுக்கு வேதத்தை கொடுத்தார். அவர்தான் எழுதி கொடுத்தார். ஆனால் மனிதனாய் வந்தபோது அதே வேதத்தை அவர் வாசித்தார். இந்த வேதத்தை நீங்களும் நானும் வாசிக்க வேண்டும். வேதத்தை வாசிக்க வேண்டும். சோதரா, வேதத்தை நீங்களும் நானும் வாசிக்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கும் போது, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவன் என்று வாசிக்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேதத்தை ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை ஒரு முறை அல்ல, பல 100 முறை, ஆயுள் நாளெல்லாம் பல 100 முறை, சில ஆயிரங்கள் முறை இந்த வேதத்தை வாசிக்க கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் கிருபைகளை தருவாராக. ஆண்டவர் கிருபையினாலே 86வது ஆண்டிலிருந்து இந்த வேதத்தை இன்று வரை வாசிக்க கர்த்தர் எனக்கு கிருபை தருகிறார். வாசிக்க வாசிக்க எனக்கு அது இப்பொழுதுதான் வாசிக்கிறது போல் இருக்கிறது. சில வசனங்களை எத்தனையோ நூற்றுக்கணக்கான முறை வாசித்தாலும் வாசிக்கும் போது இப்பொழுதுதான் வாசிக்கிறது போல் இருக்கிறது. தானியேல் 9வது அதிகாரம் 1
4 வசனங்களை வாசிக்கும் போது எரேமியா சொன்ன அந்த தீர்க்க தரிசன காலங்களை புஸ்தகங்களால் தானியேல் வாசித்து அறிந்து கொண்ட போது ஜெபித்தார் என்று வாசிக்கிறோம். வேதத்தை வாசிக்க கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் கிருபைகளை தருவாராக. அதோடு நிற்காமல் சங்கீதங்களின் புத்தகம் 39வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது இவைகளெல்லாம் சபையில் உள்ள மக்களுக்கு நன்றாய் தெரியும். என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. இந்த வேதத்தை தியானிக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. ஈசாக்கு தியானம் செய்கிற ஒரு மனுஷனாய் இருந்தார். ஆமென், அல்லேலூயா. தியானம் செய்கிற ஒரு மனுஷனாய் இருந்தார். வேதத்தை தியானிக்க வேண்டும். கர்த்தர் என் மேய்ப்பர் என்று சொன்னால் அந்த மேய்ப்பர் எப்படிப்பட்டவர்? ஆமென், அல்லேலூயா. அந்த மேய்ப்பர் என்னோடு தங்கியிருக்கிற மேய்ப்பர். அல்லேலூயா. என்னை பாதுகாக்கிற ஒரு மேய்ப்பர், எனக்கு தேவையானதை கொடுக்கிற ஒரு மேய்ப்பர், எதிரின் கையிலிருந்து என்னை தப்புவிக்கிற ஒரு மேய்ப்பர், பசும்புல் மேய்ச்சலிலே நடத்தி செல்லுகிற ஒரு மேய்ப்பர். வேதத்தை தியானிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அது மட்டுமல்ல, இந்த வேதத்தை ஆராய்ச்சி பண்ண வேண்டும். ஒரு குழந்தை போல இந்த வேதத்தை வாசிக்க கூடாது. வேதத்தை ஆராய்ச்சி பண்ண வேண்டும். வேதத்தை ஆராய்ச்சி பண்ணினவர்களே எஸ்ரா 7வது அதிகாரம் 10-11வது வசனத்தை வாசிக்கும் போது எஸ்ரா கர்த்தர் அருளிய வேதத்தில் தேறினவனாயிருந்தான். அந்த வேதத்தை ஆராய்ச்சி பண்ணினான், தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினான். அது மட்டுமல்ல, இந்த வேத வசனத்தின்படியே நீங்களும் நானும் நடக்க வேண்டும். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார்கள் பாக்கியவான்கள் என்று சங்கீதம் 119 1 3 யோவான் 1:3 வாசிக்கும் போது, என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்ற சந்தோஷத்தை பார்க்கலாம், வேறொரு சந்தோஷம் இல்லை. உபாகமம் 10:13 ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கிறது தான் ஆண்டவர் உங்களிடத்தில் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். அடுத்ததாக இந்த வேதத்தை போதிக்க வேண்டும். ஆமென், ஸ்தோத்திரம். நீங்கள் புறப்பட்டு போய் எல்லாரையும் என்னுடைய சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்திலான ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்டதையெல்லாம் அவர்கள் கை கொள்ளும்படி போதியுங்கள் என்று சொன்னார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை வாய்ப்பிருந்தாலும் வாய்ப்பில்லாவிட்டாலும் சபைக்கு வெளியேயும் பிரசங்கம் பண்ண போதிக்க ஆண்டவர் என்னை உங்களை அழைத்திருக்கிறார். ஒருவேளை பெரிய கூட்டங்களில் போதிக்க உங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை ஒரு செபக்குழுக்களில் கூட உங்களுக்கு வார்த்தைகளை போதிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தனிப்பட்ட முறையில் பிலிப்பு அந்த ரதத்தில் இருந்த அந்த எத்தியோப்பியா நிதி அமைச்சருக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை போதித்தது போல தனி மனிதனுக்கு போதிக்கிற ஒரு கிருபையை ஆண்டவர் தந்திருப்பார் என்று சொன்னார். போதிக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபைகளை, ஆமென், அந்த கிருபைகளை பயன்படுத்துங்கள். அதனால வேதத்தின் மகத்துவங்கள் என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம். ஸ்தோத்திரம். இந்த வேதத்தினால உங்களுக்கு எனக்கும் என்ன நன்மை உண்டாகிறது என்று வாசிக்க போகிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேதவசனம் என் கையில், உங்கள் கையில் உள்ள வேதவசனம், எழுதப்பட்ட இந்த வேதவசனம் சுகமாக்க வல்லமை உள்ள வசனமாயிருக்கிறது. சங்கீதம் 107வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் போது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். வசனத்தின் மேன்மை என்ன? நம்மளை குணமாக்கக்கூடிய வல்லமை உள்ளது. நம்முடைய ஆவியை குணமாக்க வல்லமை உள்ளது. நம்ம ஆத்மாவை குணமாக்க வல்லமை உள்ளது. நம்ம சரீரத்தை குணமாக்க வல்லமை உள்ளது. ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் ஊழியம் செய்யும் போது அவருடைய துணைவியார் வியாதியினாலே பாதிக்கப்பட்டார்கள். மருத்துவம் பார்க்கிற தவறில்லை, மருத்துவத்துக்கு கடந்து போனார்கள், சுகமாகவில்லை. ஊழியத்தை விட்டுட்டு மனைவியும் பிள்ளைகளையும் காக்க வேண்டிய ஒரு பொறுப்பு அந்த ஊழியக்காரருக்கு வந்தது. ஆனாலும் தேவனை நேசிப்பார். தேவ சமூகத்திலே ஜெபத்தை தினந்தோறும் ஏறெடுப்பார்.
சோதரா வேதத்தை வாசித்துக் கொண்டே இருப்பார். ஒரு நாள் சங்கீதம் 18வது அதிகாரத்தை அவர் எடுத்து வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார், இதை உன் மனைவியிடத்தில் சொல்லு என்று சொல்லி, இந்த வசனம் உன் மனைவியை சுகமாக்கப் போகிறது என்று சொன்னார். நேரடியாக மனைவியின் அருகே வந்து ஆண்டவர் என்னோடு இப்படி பேசுகிறார் என்று சொல்லி அந்த வசனத்தை அவர்களுக்கு முன்பாய் வாசித்தார்கள். வார்த்தையை வாசிக்கும் போதே அவர்களுக்குள்ளே சுகம் உண்டானது. அந்த பலகீனம், அந்த வியாதி அவர்களை விட்டு மாறி போனது. கணவனும் மனைவியும் சேர்ந்து பிற்காலத்தில் மகிமையான ஊழியத்தை செய்தார்கள் என்பதை நான் ஒரு புத்தகத்தில் வாசித்தேன். கர்த்தர் வசனத்தின் மேன்மை என்ன? அந்த வசனம் உங்களையும் என்னையும் சுகமாக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வியாதிகள், பலகீனங்கள் பெருகி போன காலங்களில் இருக்கிறோம். ஆதாமை சிருஷ்டித்த போது அவன் எந்த பலகீனம் இல்லாமலும் எந்த வியாதியும் இல்லாமல் இருந்தான். என்றைக்கு பிசாசுக்கு அவன் செவி கொடுத்து விழுந்தானோ, ஆதாமின் வழியாய் வந்த சந்ததிகள் பலகீனமும் வியாதி உள்ளவர்களா இருக்கிறார்கள். ஆனால் இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு பலனும் சுகமும் உண்டாகிறது. நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 20வது வசனம், என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். தேவனுடைய பிள்ளைகள், இந்த வசனம் உங்களை சுகமாக்கும், உள்ளான மனிதனை சுகமாக்கும். இரண்டாவது, இந்த வசனம் என்ன செய்யும்? இந்த வசனத்தில் என்ன இருக்குது? யோவான் எழுதிய சுவிசேஷம் 8வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்கும் போது 8:32, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த வேத வசனத்தில் என்ன இருக்கிறது என்று சொன்னால், உங்களையும் என்னை விடுதலையாக்குற ஒரு வல்லமை. பாவத்திலிருந்து விடுதலையாக்கும், சாபத்திலிருந்து விடுதலையாக்கும், பலகீனத்திலிருந்து விடுதலையாக்கும், சுயத்திலிருந்து விடுதலையாக்கும், எல்லா அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும். நான் என்ற ஒரு நிலைப்பாட்டிலிருந்து ஆண்டவருடைய வசனம் விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது ஒரு விடுதலை. ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டார்கள். உங்களையும் என்னையும் இயேசு சிலுவையில் இரத்தம் சிந்தி விடுதலையாக்கி இருக்கிறார். அந்த விடுதலை நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த சத்தியத்தை, எழுதப்பட்ட இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள விடுதலை உண்டாகும். உள்ளான மனிதனில் விடுதலை உண்டாகும், சிந்தனையில விடுதலை உண்டாகும், வார்த்தையில விடுதலை உண்டாகும், பார்வையில விடுதலை உண்டாகும். மூன்றாவதாக, இந்த வசனத்தின் மேன்மை என்ன தெரியுமா? யோபின் புத்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது, இதோ நீர் அநேகருக்கு புத்தி சொல்லி இளைத்த கைகளை திடப்படுத்தினீர், விழுகிறவனை உம்முடைய வார்த்தையால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர். வசனம் மேன்மை என்ன தெரியுமா? உங்களை என்னை நிற்க பண்ணும், நேர்த்தியான இடத்துல நிற்க பண்ணும். சோதரன் ஆவிக்குரிய வாழ்க்கையில நிற்க பண்ணும். எசேக்கியேல் 37வது அதிகாரத்துல உலர்ந்த எலும்புகள் சிதறுண்டு கிடக்கிறது. ஆனால் அதற்குள்ள ஜீவன் வந்தபோது அது கால் ஊன்றி பெரிய சேனையாய் நின்றது என்று வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனம் உங்களை என்னை நிற்க பண்ணும், கர்த்தரோடு நிற்க பண்ணும், கர்த்தருக்காய் நிற்க பண்ணும். ஸ்தோத்திரம். வசனம் உங்களை என்னை நிற்க பண்ணும். பலகீனமாய் இருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்தி வசனம் உங்களை என்னை நிற்க பண்ணும். அடுத்ததாக சங்கீதம் 19வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, வசனத்தின் மேன்மை என்ன? அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். தேவனுடைய வார்த்தை எச்சரிக்கும். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை உங்களை என்னை எச்சரிக்கும். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை உங்களை என்னை எச்சரிக்கும். வலது பக்கம் இடது பக்கம் நடக்கும்போது, வழி தவறி நடக்கும்போது எச்சரிக்கும், உங்களோடு பேசும். தேவனுடைய பிள்ளைகளே, சில இடங்களிலே எச்சரிப்பு என்று எழுதி வைத்திருப்பார்கள். ஆமென். அதை மீறும்போது, அந்த எச்சரிப்பை மீறும்போது மீறுகிறவர்களுக்கு
பாதிப்பு உண்டாகும். அப்படி மீறாத அளவுக்கு தேவ வார்த்தை உங்களை என்னை எச்சரிக்கிறது. சோதரா, தேவ வார்த்தையின் மேன்மை என்ன? சங்கீதம் 19:7 சொல்கிறது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. ஒருவேளை உங்க ஆத்துமா மரித்த நிலையில இருந்தா கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள வரும்போது யாக்கோபின் ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டது போல கர்த்தருடைய வார்த்தை உங்களை என்னை உயிர்ப்பிக்கும். அக்கிரமங்களாலே பாவங்களினாலே மரித்த நம்மளை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார் என்று எபேசியர் 2வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். வசனத்தின் மேன்மை என்ன? உங்களையும் என்னையும் உயிர்ப்பிக்கிறது. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் வருவார், நீ தீர்க்கதரிசனம் சொல்லி வேற மனுஷனாவாய் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த வசனத்தின் மேன்மை என்ன தெரியுமா? 19:7 சொல்கிறது, பேதைகளை ஞானிகளாய் மாற்றும். ஆமென், ஸ்தோத்திரம். இந்த வசனம் நம்மளை ஞானம் உள்ளவர்களாய் மாற்றிவிடும். சாலமோனை, யோசேப்பை, தானியேலை, இவர்களெல்லாம் ஞானம் உள்ளவர்களாய் மாற்றியது கர்த்தருடைய வசனம். இந்த வசனம் உங்களை என்ன ஞானம் உள்ளவர்களாய் மாற்றிவிடும். ஞான குறைவான காரியங்கள் பேச்சில நடக்கையில இல்லாத அளவுக்கு உங்களையும் என்னையும் ஞானம் உள்ளவர்களாய் இந்த வசனம் மாற்றிவிடும். சங்கீதம் 37:31 வாசிக்கும் போது, அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறபடினால் அவள் நடைகளில் ஒன்று பிசகுவதில்லை. தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு ஒரு வெற்றிக்கு நேராய் நடத்தி கொண்டு போகும். தோல்வி எதெடுத்தாலும் தோல்வி என்று நினைக்காதீர்கள். உங்க வாழ்க்கையில ஒரு வெற்றியை உண்டாக்கி தருகிறது தேவனுடைய வார்த்தை. மோசைக்கு அடுத்து பெரிய பொறுப்பை ஆண்டவர் யோசுவாவுக்கு கொடுத்தார். ஆண்டவர் 40 ஆண்டுகளில் ஒரு முறை கூட இந்த யோசுவாவோடு பேசினதாய் யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகம புத்தகத்தில் ஒரு வசனம் கூட இதுவரை நான் வாசிக்கவில்லை. ஆனால் மோசே மரிச்ச பின்பு ஆண்டவர் இந்த யோசுவாவோடு பேசுகிறார். 1வது அதிகாரம் 8வது வசனம், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். இந்த வசனம் உங்களை என்னையும் ஒரு வெற்றியாளனாய் சோதரம் மாற்றிவிடும். வசனம் வாசித்தால், வசனத்தை தியானித்தால், வசனத்தை ஆராய்ச்சி பண்ணினால், வசனத்தை கை கொண்டால், இவைகள் உங்களை என்னை ஒரு வெற்றியாளனாக மாற்றிவிடும். சங்கீதங்களின் புத்தகம் 119வது அதிகாரம் 11வது வசனம், உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்யாத அளவுக்கு உம்முடைய வார்த்தை என் இருதயத்தில் சேர்த்து வைத்தேன் என்று வாசிக்கிறோம். கர்த்தருடைய வழியை காத்து கொண்டு வந்தேன், என் தேவனுக்கு துரோகம் பண்ணவில்லை. நீங்களும் நானும் ஆவிக்குரிய வாழ்க்கையில பாவம் செய்யாத அளவுக்கு, தேவனுக்கு எதிராய் போகாத அளவுக்கு இந்த வேதத்தின் மகத்துவம் உங்களையும் என்னையும் ஒரு வெற்றியாளனாக மட்டுமல்ல, ஆமென், சோதரம், பாவமில்லாத ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராய் உங்களையும் என்னையும் அவைகளை கொண்டு போய்விடும். சோதரம். கொலோசியருக்கு எழுதிய நிருபம் 1வது அதிகாரம் 28-29வது வசனத்தை வாசிக்கும் போது, வேத வசனம் உங்களையும் என்னையும் ஒரு தேறின நிலைக்கு கொண்டு போகும். வேதத்தின் மேன்மை இன்னும் எத்தனையோ காரியங்கள் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேதத்தை வாசிங்க, தியானிங்க, ஆமென், ஸ்தோத்திரம், ஆராய்ச்சி பண்ணுங்க, கை கொள்ளுங்க, இந்த வசனத்தை பிறருக்கு போதிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பரிசுத்த ஆராதனையில் வேதத்தின் மகத்துவங்களை குறித்து அறிந்து கொள்ள, நம் கையில் இருக்கிற வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்ள கர்த்தர் கொஞ்சம் வெளிச்சம் தந்திருக்கிறாரு. அவர் அருளின வெளிச்சத்தினால இருளை கடந்து போனது போல இந்த இருளுள்ள நிறைந்த இந்த பூமியில
கோணல் மாறுபாடும் உள்ள இந்த உலகத்துல ஜீவ வசனத்தை பிடிச்சுக்கிட்டு சுடர்களா பிரகாசிக்கிற நீங்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே, அப்படி ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் எனக்கு உங்களுக்கு தந்திருக்கிறார். பரலோக பிதாவே, இந்த ஆராதனை பங்கெடுத்த அத்தனை பேருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அத்தனை பேரை நினைத்தரலும், அத்தனை பேரை ஆசீர்வதியும் அப்பா, பலப்படுத்தும், சுகப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்கு ஒரு நாளும் மறவாதே. பிதாவுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்பொழுது எப்பொழுதும் என்னாலும் இருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.